சொல்லு நீ I love you என் காதல் என்றும் true will make சொல்லு நீ I love you என் காதல் என்றும் true will make ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருவீங்க. ப்ரவியில் பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெண்டிங் லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா இதில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் நீங்கள் வந்து மேக் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் இந்த வீடியோ பண்ணுங்கள். அலைன் பர்சன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் பார்த்தா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த ஆப் எல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் எல்லாம் உங்கள்கிட்ட இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஒரு 2 புக்மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேர் ப்ரெசென்ட் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான ஃபுல் மெட்டீரியல் பார்த்தா நம்ம வெப்சைட்டில் வந்து நான் வந்து தந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கான சர்ச்சிங் நம்பர் தந்துருப்பேன். நீங்கள் கரெக்டாக சர்ச் நம்பர் டைப் பண்ணி நீங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான புக்மார்க் ப்ரெசென்ட் ஷேர் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இதுக்கான டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் அங்கே இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யூஸ் பண்ண போகிற ஆல் மெட்டீரியல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு புக்மார்க் ப்ரெசென்ட் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு புக் மார்க் பார்த்தா ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் வந்து மாற்ற போகிறீங்க. மொத்தமே இந்த வீடியோ பார்த்தா ஒரே சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கில் ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா இதே இமேஜே வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக இந்த இமேஜ் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஸ்டார்ட்டில் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்பல்சரியில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்தாங்க. கரெக்டாக ஆடியோ லேயருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் ஐ ஆப்ஷன் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். மூவ் ஆப்ஷன் போய்ட்டு இந்த தேடா ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிடலாம். நீங்கள் கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ண சொல்லலாம். அந்த இமேஜ் வந்து அப் அண்ட் டவுனில் வந்து உங்களுக்கு வந்து கேப் வரக்கூடாது. அது மாதிரி நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னே மேலே செட் மேலே ஏர் ஆஃப்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கரெக்டாக வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சால் நீங்கள் வந்து சேவ் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தா ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் டு கேலரியில் மென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் 2 வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக பார்த்தா ரெட் கலர் புக் மார்க்கில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணணும். இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நான் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். கரெக்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நியூ ப்ராஜெக்ட் 6ன்னு ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண வீடியோ வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணல கரெக்டாக அந்த வீடியோ வந்து அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆட் ஆகிருக்கும். கரெக்டாக அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய வீடியோ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீக் வந்து ப்ளே ஆகுது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இந்த வீடியோ இந்த இமேஜ் ஆட் பண்ண சொன்னல கரெக்டாக நீங்கள் வந்து மேலே இது ஃபஸ்ட்டு வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆன்லைன் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக 2:19 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த புக் மார்க் இருக்கும். கரெக்டாக புக் மார்க் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கீழே வந்து ஷோ பண்ணுற பாருங்க. கரெக்டாக இந்த ரெட் கலர் புக் மார்க்குள்ள நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிருப்பேன். நான் வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து தரல. நான் வந்து நார்மலாக தான் தந்திருப்பேன். கரெக்டாக இந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் ரன் பண்ண கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தா அந்த பிளாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் தர மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக ஃபேஸ் தர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இமேஜ் ஃபேஸ் வந்து கரெக்டாக தர மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக வந்து எடிட் பண்ணி இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சோன்னு மேலே செட் மேலே யார் ஆஃப் கிளிக் பண்ணி வீடியோ செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ். ஏதோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.